ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்தில் லட்டு ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கருப்பு உளுந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால பேக் பெயின், நீ பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கருப்பு உளுந்து 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தையும் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருக்கோமான்னு கரெக்டாக தெரியும். இந்த கருப்பு உளுந்தில் கஞ்சி, களின்னு நிறைய ரெசிபிஸ் செய்வாங்க. பட் நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி லட்டு பண்ணி செஞ்சு வச்சோன்னா ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குங்க. நல்லா ஆறுனதும் தோலையெல்லாம் எடுத்துடலாம். நாம் வெறும் கருப்பு உளுந்துலேயே லட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அது கூட இந்த மாதிரி வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். நாம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக வெளியே இருந்து நம்ம எவ்வளவோ ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு எடுத்துக்கிறோம். நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற குக்கிங் ஐட்டம்ஸ்லேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பட் நாம் அதை ப்ராப்பராக எடுத்துக்கணும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாம். கருப்பு எள்ளில் இருக்கிற அளவுக்கு கால்சியம் வேறு எந்த இதுலேயும் இல்லைங்க. வறுக்கும் போதே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டக்குன்னு எடுத்துடுங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ஓட்ஸை சேர்த்திக்கலாம். ஓட்ஸ்லேயும் நிறைய ஃபைபர் இருக்குது. எல்லாம் வறுத்தாச்சு, நல்லா ஆறட்டும். இதெல்லாம் நல்லா ஆறுறதுக்குள்ளே நாம் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்திக்கோங்க. பாகு கன்சிஸ்டன்சிக்கு வர தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அது கூட 2லேருந்து 3 ஏலக்காவை சேர்த்திக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கட்டும். நான் இந்த பவுடரை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில். தேவைப்படும் போது அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ அதை வடிகட்டிடலாம். ஏன்னா வெல்லத்தில் சின்ன சின்ன கல் இருக்கும். ஸோ வடிகட்டிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் லைட்டாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அந்த பவுடரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேணுங்கிறப்போ வெல்லத்தை கரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது 1 வீக் வரையும் கெட்டு போகாது. பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்லாங்க. கால் வலி, முதுகு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.